யாரு கையில வச்சுக்கிறானோ அவன் கை பட்டதெல்லாம் விளங்கணும், அவன் தொட்டதெல்லாம் துலங்கணும். மேலும் மேலும் அருள் செய்யணும்மா. இதுல ஏன் கூட எதுவும் இருந்தா மன்னிச்சுக்கணும். அப்பா, அந்த வைரக்கல் என்னமா ஜொலிக்குது? சும்மா தக 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 தகன்னு கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. கண்ணாளம் கட்டிக்கலான்னா முடியுதா? எங்க அப்பா அலறு காசு சம்பாதிச்சாதான் கண்ணாளம்னு. என் மச்சான் கருது கண்ணாளம் கட்டிக்கிட்டாதான் காசு சம்பாதிப்பேன்னு. பாவண்டி என் மச்சான் அவங்கிட்ட கொஞ்சம் நடக்கட்டும் நடக்கட்டும். இதையே பெருமிச்சு விடுறா, கொஞ்சம் போறது நானு. மோசம் போயிட்டேன்னு சத்தியம் தலைக்கணுமா? வாக்கு தவறி போச்சே. இனிமே அந்த சேட்டு முகத்துல நான் எப்படி விடுப்பேன்? கொஞ்சம் அமைதியா இருக்க. அமைதியா? இனிமே ஏதுமா அமைதி? எந்த படுபாவையோ அந்த வைரக்கல்ல திட்டு போயிட்டாங்க. நாங்க ஏழைக்குதான். அந்த வைரத்தை நான் மட்டுமில்ல, வேற எவன் திருடனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொண்டுடுவான் என் கருப்பேன்னு உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப அந்த வைரக்கல் திருடி போயிட்டு என் சத்தியம் தவறி போச்சு. நான் சத்தியம் தவறதுக்கு காரணமா இருந்த அந்த வைரக்கல் எவன் திருடிட்டு போனானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொல்லு கொல்லு. வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவன் எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சத்தியம். வள்ளி, இப்படி சதா அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? செத்து போனவங்க அப்பாவை நினைச்சு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்பேன்? அடற தவிர என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியல. நீ பரந்த கடல்ல சந்தோஷமா படகுல போயிட்டு இருக்கிறப்போ பாழா போன புயல் காத்துல படகு கவிழ்ந்து போனா அந்த படகுல வந்தவங்க அது என்னவோ
அதே மாதிரி நிற்கதியான நிலைமையில தாண்டி நானும் இருக்கேன். அப்படி இல்ல தங்கச்சி, படகு கவுந்து போச்சேன்னு படகுல வந்தவன் பயந்துட்டான்னா அவனும் கடல்ல முழுகிடுவானே தவிர கரையே சேர முடியாது. அப்படி இல்லாம கண்ணுல கிடைக்கிற கட்டையோ மட்டையோ புடிச்சு நீந்தி கரை சேர்றானே அவன் தான்மா தைரியசாலி. ஆமாமா வள்ளி, செத்தவன் வாயில மண்ணு, இருக்கிறவன் வாயில சோறுங்கிறதாம்மா உலகம். பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதான். சில பேரு முன்னாடி போயிடுறாங்க, சில பேரு பின்னாடி போறாங்க. ஆக நேரம் தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர எல்லாரும் மேல போக வேண்டியவங்க தான்மா. கவலைப்படாத, கண்ணை தொடச்சு. இத பாரு வள்ளி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இனிமே உனக்குன்னு யார் இருக்கா? நீ அழுதா ஆறுதல் சொல்ல, சிரிச்சா உன் கூட சிரிக்க. எங்களை விட்டா உனக்கு வேற யாருமா இருக்கா? நீ தனியா வீட்லயே இருக்கிறதுனாலதான் அடிக்கடி உங்க அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. பேசாம எங்களோட வந்துரு. ஆடி பாடி பொழைச்சு 4 கால் சம்பாதிச்சு நம்ம வயிற்ற கழுவிக்கலாம். என்ன சொல்ற வள்ளி? சரின்னு சொல்லுமா. ஓ இஷ்டம்.